கோவையில் பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் தலைமையில் தலைவர் மற்றும் துணை தலைவர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. கோவை மாநகராட்சி 80வது வார்டுக்குட்பட்ட மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி, ஒக்கிலியர் காலனி மற்றும் செல்வபுரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் தலைமையில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக ஒக்கிலியர் காலனியில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு 2024-2026 மறு கட்டமைப்பிற்கான தேர்தல் நடைபெற்றது. தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உறுப்பினர்களுக்கான நடைபெற்ற தேர்தலில் தலைவராக மௌனீஸ்வரி, துணைத் தலைவராக நதீரா பானு ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதுகுறித்து பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் பேசுகையில், அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்வது பெற்றோர்களாகிய உங்களிடம்தான் உள்ளது. ஒரு மாணவன் ஆசிரியர்களிடம் தெரிவிப்பதை காட்டிலும் பெற்றோர்களாகிய உங்களிடம்தான் தெரிவிப்பார்கள். அவ்வாறு உங்கள் மகன், மகள் கூறுவதை எங்களிடம் ஆசிரியர்களிடம் தெரிவியுங்கள். அதை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று பேசினார். பின்னர் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மற்றும் துணை தலைவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செல்வபுரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவர் கே. பாக்கியமேரி, துணைத் தலைவர் எம். முத்துமாரி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர்கள் ஸ்ரீகலா, தேவசகாயம், சுகாதார ஆய்வாளர் தனபால், வார்டு செயலாளர் நா. தங்கவேலன், பகுதி துணை செயலாளர்கள் பழக்கடை முத்துமுருகன், என்.ஜே. முருகேசன், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரியர்கள், கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த மேலாண்மை குழு கூட்டத்திற்கு இந்த பகுதியினுடைய மரியாதைக்குரிய அண்ணன் பழக்கடை முத்துமுருகன் அண்ணன் அவர்களே, என்.ஜே. முருகேசன் அவர்களே, தங்கவேல் அண்ணன் அவர்களே மற்றும் தமிழகத்தினுடைய முதல்வர் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல இந்த திராவிட மாடல் ஆட்சி முதன்மையா இருக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அவங்க கிட்ட தான் அந்த ஒரு ஆளுமை, ஒரு ஆலோசனை எல்லாத்துலேயுமே வழங்குறதுல முதன்மையா இருக்கிறது பெண்கள் தான். பாதுகாப்பு அப்படிங்கிறதுலையும் இன்னைக்கு குழந்தைகளை மெயினா ஆண்களை விட பெண்கள் தான் தன்னுடைய குழந்தைகளை அதிகமாக பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதனால அந்த அக்கறையும் பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்குங்கிறதுனால தமிழக அரசு அதை கவனத்தில் வச்சு அதிகமாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறதுக்கு நானும் இந்த பள்ளியின் சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.